வணக்கம் சார், என் பேர் நந்தினி. நான் கேளம்பாக்கம் காவல் நிலையத்தில் வந்து 2 நாள் முன்னாடி ஒருத்தவங்க என் மாரில் கை வச்சுட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தேன். அந்த இன்ஸ்பெக்டர் 2 நாளாக நான் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த நடவடிக்கை எனக்காக ஒருத்தர் வந்து பேசினவர் மேலே பொய்யான புகார் கொடுத்துட்டு இப்போ திருப்பி என்னை வந்து மிரட்டுற மாதிரி கையை ஓங்கி ஓங்கி நீ வெளியே போ. தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணி பொண்ணுங்க கேட்டா பொண்ணுங்க கிட்ட வந்து நீ தனியா தானே ஆஃபீஸ்க்கு போவ, ஆஃபீஸ் போகும்போது உன்னை பாத்துக்கிறேன் நானு. ஸ்கிரீன் ராடு, மாப் ஸ்டிக்கு, டியூப் லைட்டு இதெல்லாம் வச்சு அடிச்சு 45 பொண்ணுங்களை 50 பொண்ணுங்க கிட்ட அடிச்சு விரட்டிட்டாங்க. என் பொண்ணுங்களை அடிச்சு விரட்டுறதுக்காக எதுவுமே ஒரு ஸ்டெப்பு கூட இன்ஸ்பெக்டர் சந்திரு அவர் எடுக்கவே இல்லை. அதாவது ஆக்ஷன் எடுங்க சார், அடிக்கிறாங்க சார், கஷ்டமா இருக்கு சார், பொண்ணுங்க என்ன நம்பிதான் சார் வந்திருக்காங்க, பொண்ணுங்க வீட்டுல பேரண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கால் பண்ணி கேக்குறாங்க சார் அப்படின்னு போய் கேட்டதுக்கு, ஏமா நீ ஏதாவது கதை அடிச்சுட்டு கதை எழுதிட்டு வரேம்மா, நீ கிளம்பி போமா, இல்லைன்னா உன் மேல எஃப்ஐஆர் போட வரும் அப்படின்னாரு. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு சிஎம் சார் சில பேர் எல்லாம் வச்சிருக்காரு. ஆனா கேளம்பாக்கம் ஸ்டேஷன்ல அது இது வரைக்கும் நடந்தது கிடையாது. பெண்களுக்கான பாதுகாப்பும் எனக்கு உண்டான நியாயமும் சிஎம் சார் கிட்ட ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். இதுக்காக நடவடிக்கை எடுக்க சொல்றேன். கேளம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இன்ஸ்பெக்டர் சந்திரு அவர் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எனக்கு சுதாகரன்ற ஒரு ட்ரெஸ் பாஸ் பண்ணி உள்ள வந்தவர்கள் எந்த ஆக்ஷன் எடுக்காதனால நான் எல்லா இடத்துலையுமே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஹியூமன் ரைட்ஸ்ல கூட போய் கம்ப்ளைண்ட் வந்திருக்கேன். கமிஷன் ஆஃபீஸ்ல கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். மே 26ஆம் தேதி உங்க திங்ஸ் காணாம போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க, ஆக்ஷன் எடுக்கல. மே 29ஆம் தேதி இவங்களை போட்டு அடிக்கிறாங்க. கேளம்பாக்கத்துல பெண்கள் விடுதியில 2 ஓனர்கிடையே நடந்த பிரச்சனையில அங்க தங்கியிருந்த பெண்கள் எல்லார்கிட்டையும் தப்பான விதத்துல நடந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம கட்டைய வச்சுலாம் அடிச்சிருக்காங்க. இத பத்தி போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், போலீஸார் எடுக்க மறுத்துட்டாங்க. இதெல்லாம் நீங்களே வந்து சித்தரிச்சிருப்பீங்க அப்படின்ற மாதிரி எங்க மேலேயே கம்ப்ளைண்ட்டை திருப்பி விட பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி பிரத்யேகமா அந்த விடுதி நடத்துற உரிமையாளரே நம்மளுக்கு பேட்டி ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அந்த பதிவை போய் பார்த்துட்டு வாங்க. என் பேர் உமந்தி. நான் மகாராணி கேர்ள்ஸ் ஹாஸ்டல் ஈகாத்தூர் ஷிப்காட்ல நடத்திட்டு வரேன். என்னோட பேர்ல வந்து அங்க வந்து 13 ஃபிளாட் இருக்கு. அதுல வந்து பேங்க்ல 5 ஃபிளாட் இ ஆக்ஷன்ல விட்டு ஒருத்தர் வந்து வாங்கியிருக்காரு. வாங்கி எந்த டாக்குமெண்ட் இல்லாம டெஸ்ட் பாஸ் பண்ணி உள்ள வந்து பொண்ணுங்களை அடிச்சு விரட்டியிருக்காரு. நான் வந்து கோர்ட்ல இதுக்காக கேஸ் ஃபைல் பண்ணது பேப்பர் இதுக்கு அவர் உள்ள வந்திருக்காருன்னு சொல்லிட்டு நான் கேளம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன். கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு இன்ஸ்பெக்டர் சந்திரு அவர் வந்து எந்த நடவடிக்கையும் எடுக்கல. எனக்கு இது வந்து ஏப்ரல் 28, 29, 30, 2026 நடந்திருக்கு. இன்னைக்கு டேட் வரைக்குமே நான் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எந்த ஆக்ஷன் எடுக்கல. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 10 நாள் சுத்தினதுக்கு அப்புறம் தான் எனக்கு வந்து சிஎஸ்ஆர் காப்பி, 10வது நாள் எனக்கு சிஎஸ்ஆர் காப்பி போட்டு கொடுக்குறாங்க. அதோட சிஎஸ்ஆர் காப்பி தான் இது. அவர் சிஎஸ்ஆர் காப்பி போட்டதுக்கு அப்புறம் கூட சுதாகரன்ற ஒரு ட்ரெஸ் பாஸ் பண்ணி உள்ள வந்தவர்கள் எந்த ஆக்ஷன் எடுக்காதனால நான் எல்லா இடத்துலையுமே போயிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். ஹியூமன் ரைட்ஸ்ல கூட போய் கம்ப்ளைண்ட் வந்திருக்கேன். கமிஷன் ஆஃபீஸ்ல கூட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர் சந்திருன்றவர் வந்து எனக்கு இது பொண்ணுங்களை அடிச்சிருக்காங்க, பொண்ணுங்களை அடிச்சு விரட்டிருக்காங்கன்னு சொன்ன 45 பொண்ணுங்களை ஸ்கிரீன் ராடு, மாப் ஸ்டிக்கு, டியூப் லைட்டு இதெல்லாம் வச்சு அடிச்சு 45 பொண்ணுங்களை 50 பொண்ணுங்க கிட்ட அடிச்சு விரட்டிட்டாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ரவுடி மாதிரி வந்து டைம் சொல்லி 1 மணி நேரத்துல நீ போயிடணும், 2 மணி நேரத்துல நீ போயிடணும்னு சொல்றாங்க. அது லேடிஸ் ஹாஸ்டல். அதுல வந்து 20 ஆம்பளைங்களை கூட்டு வராங்க. பொண்ணுங்க வந்து கேக்குறாங்க, வீடியோ இப்படி எடுத்து, அண்ணா இது ஜென்ஸ் ஹாஸ்டல் கிடையாது, லேடிஸ் ஹாஸ்டல், நீங்க ஜென்ஸியா கூட்டு வரீங்கன்னு கேக்குறப்போ இது என்னோட ப்ராப்பர்ட்டி, நீங்க எல்லாரும் வெக்கேட் பண்ணிட்டு போயிடணும்னு சொல்லிட்டு அந்த கூட்டு வந்த ஜென்ஸு கூட அசிங்கமா ஒரு மாதிரி பிஹேவ் பண்றாங்க. அவங்களும் அங்கே வந்து தண்ணி அடிக்கிறாங்க, சிகரெட் குடிக்கிறாங்க, கஞ்சா அடிக்கிறாங்க. இதெல்லாம் பண்ணி பொண்ணுங்க கேட்டா பொண்ணுங்க கிட்ட வந்து நீ தனியா தானே ஆஃபீஸ்க்கு போவ, ஆஃபீஸ் போகும்போது உன்னை பாத்துக்கிறேன் நானு, நீ தனியா தானே போவ, நீ வெளியே வா உனக்கு இருக்குது அப்படின்றாங்க. இதுக்காக பொண்ணுங்க சேஃப்டிக்காக 100க்கு கால் பண்ண
பண்றாங்க. 100க்கு கால் பண்ண ஒரு போலீஸ் வராங்க, ஸ்டேஷனுக்கு தான் நீங்க போகணும், ஸ்டேஷன் போய் பேசுங்க அப்படின்றாங்க. ஏன்னா ஓனர் அதுக்காக என் பசங்க பாதிக்கப்படுறாங்கன்னு சொல்லிட்டு நான் ஸ்டேஷனுக்கு போறேன். ஸ்டேஷனுக்கு போயிட்டு இன்ஸ்பெக்டர் சந்திரு அவர்கிட்ட சொல்றேன். நான் இது சொன்னதுக்கு அவர் என்ன சொல்றாருன்னா, பாதிக்கப்பட்ட பொண்ணு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். சரி, அடிக்கிறாங்க எல்லாம் பண்றாங்க, அதுவே தப்பா டச் பண்ணிருக்காங்கன்றது நம்ம போய் கொடுத்துருக்கோம். அவர் வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் பண்ண சொல்லுமா, நீ கம்ப்ளைண்ட் பண்ண நான் எடுத்துக்க மாட்டேன் அப்படின்னாரு. சரின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு பொண்ணுங்க கிட்ட சொல்லிட்டு நெக்ஸ்ட் டே வந்து பொண்ணுங்க கிட்ட சொல்லியிருக்கேன், பாதிக்கப்பட்டவங்க தான் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். போலீஸை வந்து நான் ஹாஸ்டலுக்கு அனுப்புறேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ போலீஸ் அனுப்பும்போது அங்க போய் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து பாதிக்கப்பட்ட பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்துக்க மாட்டோம், ஹாஸ்டல் நடத்துற ஓனர் வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தா எடுத்துக்கோன்னு சொல்றாங்க. பொண்ணுங்க கிட்ட வந்து அப்படி சொல்றாங்க, என்கிட்ட வந்து இப்படி சொல்றாங்க. இல்லைன்னா சாட்டர்டே சண்டே நான் நேர்லயே வர பொண்ணுங்க கிட்ட பேசுறேன்னாங்க. ஏப்ரல் 28ஆம் தேதி நடந்த மேட்ரு ஸ்டில் டேட் வரைக்கும் எனக்கு எந்த நியாயமே நடக்கவே இல்லை. என் பொண்ணுங்களை அடிச்சு விரட்டுறதுக்காக எதுவுமே ஒரு ஸ்டெப்பு கூட இன்ஸ்பெக்டர் சந்திரு அவர் எடுக்கவே இல்லை. பத்தாவதுக்குன்னு நான் அதாவது ஆக்ஷன் எடுங்க சார், அடிக்கிறாங்க சார், கஷ்டமா இருக்கு சார், பொண்ணுங்க என்ன நம்பிதான் சார் வந்திருக்காங்க, பொண்ணுங்க வீட்டுல பேரண்ட்ஸ் எல்லாம் எனக்கு கால் பண்ணி கேக்குறாங்க சார் அப்படின்னு போய் கேட்டதுக்கு, ஏமா நீ ஏதாவது கதை அடிச்சுட்டு கதை எழுதிட்டு வரேம்மா, நீ கிளம்பி போமா, இல்லைன்னா உன் மேல எஃப்ஐஆர் போட வரும் அப்படின்னாரு. நான் அக்யூஸ்டா, நான் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கேன்னா எதனால அவர் என் மேல எஃப்ஐஆர் போடுறேன்றாரு. அவர் ஒரு நல்ல போஸ்டிங்ல இருக்கிறாரு இல்ல. அப்போ நான் நடத்துற ஹாஸ்டல் ஏரியாவுக்கு கேளம்பாக்கம் ஸ்டேஷன் தான் லிமிட் வருது. இப்போ நான் ஹாஸ்டல் நடத்திட்டு வரேன், பொண்ணுங்களுக்காக ஹாஸ்டல் தான் நடத்திட்டு வரேன். என் பொண்ணுங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா இல்லை எனக்கு ஏதாவது பிரச்சனைனா எங்க போறது நாங்க? அந்த லிமிட்லயே அப்படி சொன்னாங்கன்னா எங்க போறது நாங்க? அதனால எனக்கு இன்ஸ்பெக்டர் அவர் வந்து இதுக்காக எந்த நியாயமே பண்ணல, இது வரைக்குமே எந்த நடவடிக்கையும் எடுக்கல. அப்புறம் எனக்கு ஒரு பொண்ணு வந்து அங்க தங்கியிருக்காங்க, ஒரு அட்வொகேட். அவங்க அப்பப்போ வருவாங்க, அங்க ஸ்டே பண்ணுவாங்க, போயிடுவாங்க. இந்த அடிதடி பிரச்சனை நடக்கும்போது இவங்க உள்ள வர்றதுக்கு முன்னாடி அவங்க ஊருக்கு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு வராங்க. அவங்க ரூம்ல இந்த ஜென்ஸ் தங்கியிருக்காங்க. அவங்க வச்சிருக்க திங்ஸ் எல்லாமே மிஸ் ஆயிடுச்சு. இதுக்காக அவங்க போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அவங்க கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல, ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் எடுத்துக்கல, சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க, அவ்வளவுதான் தவிர்த்து எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்தப்போ ஆக்ஷன் எடுத்திருந்தா இந்த பொண்ணு போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஒண்ணு. இன்னொன்னு, இந்த பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுக்குறப்பயாவது ஆக்ஷன் எடுத்திருந்தா இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க இல்லைங்களா, அந்த பொண்ணை அடிச்சிருக்காங்க. மே 26ஆம் தேதி உங்க திங்ஸ் காணாம போயிடுச்சுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க, ஆக்ஷன் எடுக்கல. மே 29ஆம் தேதி இவங்களை போட்டு அடிக்கிறாங்க, அந்த பொண்ணை போட்டு அடிக்கிறாங்க. ஹாஸ்டல்ல தங்கிட்டு அவங்கள ஒரு அட்வொகேட் அவங்கள போட்டு அடிச்சாங்க. அடிச்சதுக்கு அப்புறம் மே 30ஆம் தேதி தான் எஃப்ஐஆருக்கு போட்டு கொடுத்துருக்காங்க. அது ப்ரூஃப் நாங்க காமிச்சோம், அடிச்சிருக்காங்கன்ற ப்ரூஃப் இருந்ததுனால தான் அடிச்சிருக்காங்க, இந்த மாதிரி கேமரால எல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்குன்னு நாங்க கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் எடுத்து 6 பேர் அடிச்சிருக்காங்க. அதுல ஒரு ஆள் தான் ரிமைண்ட் பண்ணிருக்காங்க. மீதி 5 பேருமே அதே ஹாஸ்டல்ல தான் அங்கதான் இருக்கிறாங்க. இந்த கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக அந்த பாதிக்கப்பட்டவங்க வந்து ஸ்டேஷனுக்கு போனா அவங்கள வந்து சொல்லிட்டு அவங்களோட கம்ப்ளைண்ட் கூட இன்ஸ்பெக்டர் அவர் பார்க்கவே இல்லை. அதுக்கு அடுத்தது வந்து ஏசி சார் வந்து அதுக்கு அடுத்தது உமன் அவங்களை அனுப்பி, கோமதி மேடம் அவங்களை அனுப்பி ஆக்ஷன் எடுக்க வச்சு அந்த மேடம் தான் எஃப்ஐஆர் போட்டு எல்லாமே பண்ணி ஸ்டேட்மெண்ட் எல்லாம் வாங்கியிருக்காங்க. வாங்கிட்டு எஃப்ஐஆர் போட்டது கோமதி மேடம் தான். அதுல ஒரு ஆள் தான் ரிமைண்ட் ஆயிருக்காங்க. மீதி அடிச்சவங்க எல்லாருமே அதே ஹாஸ்டல்ல அங்கதான் இருக்கிறாங்க. இது வரைக்கும் எந்த போலீஸுமே வரல, என்கொயரியும் பண்ணல. திருப்பி அடிச்ச பொண்ணு வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால 30ஆம் தேதி சுதாகரன்றவங்க அவங்க 6 பேர் அடிச்சவங்க மேல எல்லாரும் மேலேயும் எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க. அதுல ஒரு ஆள் தான் அடிச்சிருக்காங்க. 30ஆம் தேதி இது நடந்தது. 31ஆம் தேதி ஒரு ஜென்ஸ் நைட்டு 11:30 மணிக்கு, 30ஆம் தேதி நைட்டு 11:30 மணிக்கு ஒரு ஜென்ஸ் உள்ள போறாரு. என் வாட்ச்மேன் எனக்கு கால் பண்ணி, மேடம் யாரோ ஒரு ஜென்ஸ் அடையாளம் தெரியாதால உள்ள போறாருன்னு கேட்டாரு. இவங்க தான் நிறைய ஜென்ஸ் வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு இவங்க டோர் தட்டி கேளுங்கன்னு நான் சொன்னேன். டோர் தட்டி கேட்டிருக்காரு. இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்றேன்னு சொல்லிட்டு சுதாகரன்றவங்க அவங்க பொண்டாட்டி சொல்லியிருக்காங்க. அது அவங்க வீடியோ எடுத்து வச்சிருக்காங்க. இன்ஸ்பெக்டருக்கா சரி ஃபோன் பண்ணுங்க நான் பேசுறேன்னு சொல்லிட்டு என் வாட்ச்மேன் சொன்னார். இதுல எதுவுமே தப்பு கிடையாது. அதுக்கு வேற மாதிரி தப்பா ஏதோ சொல்லி 30ஆம் தேதி சுதாகரன்ற ஒரு மாதிரி எஃப்ஐஆர் போட்டிருக்கோன்றதுனால அந்த காண்ட்ல இன்ஸ்பெக்டர் 31ஆம் தேதி என் வாட்ச்மேனை 12:30 மணிக்கு என்கொயரின்னு சொல்லிட்டு கூட்டு போறாங்க. திருப்பி 1:30 மணிக்கு கொண்டு வந்து அவங்க வந்துட்டாங்க. ஸ்டேஷன்ல இருந்து என் வாட்ச்மேனே வந்துட்டாங்க. ரவிக்குமார்ன்ற வாட்ச்மேனும் உத்தரபத்தின்ற வாட்ச்மேன். திருப்பி 3:50க்கு வந்து அந்த ஸ்டேஷனுக்கு சம்பந்தப்பட்ட போலீஸ் வரல, யாருமே அவங்க தெரியல, வேற யாரோ வந்து 3:50க்கு கூட்டு போயிருக்காங்க கேளம்பாக்கம் ஸ்டேஷனுக்கு. அதுக்கப்புறம் என் வாட்ச்மேனை ரிமைண்ட் பண்ணியிருக்காங்க.
ஃபர்ஸ்ட் எதுக்கு என்கொயரின்னு கூட்டு போனாங்க இல்லைங்களா, அப்புறம் அனுப்பிச்சிட்டாங்க இல்லைங்களா, அப்ப எதுக்கு 3:50க்கு திருப்பி வந்து கூட்டு போகணும்? என்னோட வாட்ச்மேன் பேர்ல கதவை தட்டி ஜென்ஸ் வந்திருக்காங்க யாருன்னு கேட்டதுக்கு இது வந்து என்னோட வாட்ச்மேன் மேல போட்ட செக்ஷன்ஸ். இது எல்லாமே என் பொண்ணுங்களை அடிச்சு விரட்டி இன்னொரு ஹாஸ்டல் பொண்ணுங்களை இது ஏப்ரல் மாசம் நடந்ததுல எந்த ஆக்ஷன் எடுக்கல இன்ஸ்பெக்டர். இதுல என்னோட வாட்ச்மேனை வந்து 2 பேரையும் உடனே ரிமைண்ட் பண்ணிட்டாங்க. அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்க எந்த ப்ரூஃபுமே அவங்க கேட்கவும் இல்லை. ஹாஸ்டல்ல வந்து என்கொயரி பண்ணும்ல என்ன பண்ணிருக்காங்க வாட்ச்மேன் இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்கன்னு வாலண்டரியா வந்து கூட்டு போயிருக்காங்க. எந்த ப்ரூஃப்மே எதுவுமே செக் பண்ணாம கூட்டு போறாங்க. அவங்க மனைவி அங்க இருக்கிறாங்க, வாட்ச்மேனோட ஒய்ஃப் அங்க இருக்கிறாங்க. யாருக்கிட்டயுமே இன்ஃபார்ம் பண்ணல. ஒரு அரெஸ்ட் வாரண்ட் கூட அவங்க எடுத்துன்னு வந்து கூட்டு வந்து அதை காமிச்சிட்டு எடுத்துன்னு போகல. இது அவங்களுக்கு இன்ஸ்பெக்டர் சந்திரு அவருக்கு இதனால என்ன யூஸ், எதுக்கு இப்படி பண்றாரு? நாங்க எல்லாருமே சாதாரண மக்கள் தானே, நாங்கெல்லாம் பிசினஸ் பண்ணக்கூடாதா, நாங்கெல்லாம் சம்பாதிக்க கூடாதா? இப்ப அத்தனை பொண்ணுங்களை விரட்டி அனுப்பியிருக்காங்க. அத்தனை பொண்ணுங்களுக்கு நான் அட்வான்ஸ் ரீஃபண்ட் ஸ்டேஷன்ல இருந்து நான் கால் பண்ணி கூப்பிட்டா போலீஸ் வந்தா பொண்ணுங்களுக்கு சப்போர்ட் பண்ணுமா இல்லையா? பொண்ணுங்களுக்கு தைரியம் சொல்லணும்ல. பொண்ணுங்க கிட்ட போலீஸே வந்து இங்க ஸ்டே பண்ணாதீங்க, நீங்க வெக்கேட் பண்ணிட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸே சொல்றாங்க. நான் கம்ப்ளைண்ட் பண்ணி இனி வரைக்குமே எந்த உமன் போலீஸுமே வரவே இல்லை. எல்லாம் கேளம்பாக்கம் ஸ்டேஷன்ல இருந்தா வராங்க. பொண்ணுங்களே சொல்லிட்டாங்க இந்த போலீஸ் ஸ்டேஷன்ல உங்களுக்கு நியாயம் நடக்காதுக்கா, நீங்க இங்க ஹாஸ்டல் நடத்துறது வேஸ்ட்டு, அதனால எங்களுக்கு எங்க சேஃப்டி தான் முக்கியம், எங்க உயிர் தான் முக்கியம், அதனால நாங்க வெக்கேட் பண்ணிடுறோம்னு சொல்லிட்டாங்க. எனக்குமே அதே சொன்னாங்க, நீங்க லேடிஸா இருக்கிறீங்க, உங்களுக்கு போலீஸே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்காது, இந்த சுதாகரன் உங்களுக்கு கொலை பண்ணி போட்டு போயிட்டாலும் இது இன்ஸ்பெக்டர் இவர் இருந்தாலும் சரி வேற இன்னொருத்தவங்க வந்தா எப்படி ஆக்ஷன் எடுப்பாங்கன்னு எனக்கு தெரியலப்பா. இப்போ இருக்கிறவரு எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. என் உயிருக்கும் உத்தரவு கிடையாது. ஏன்னா அவங்க கொலை பண்ணிடுறேன்னு மிரட்டுறாங்க. அதே மாதிரி பொண்ணுங்க லேடிஸ் ஹாஸ்டல்ல அவங்க கம்ஃபர்டபுளான ட்ரெஸ் தான் போட்டிருப்பாங்க. சின்ன சின்ன ட்ரெஸ் போட்டிருக்க பொண்ணுங்களை வீடியோ எடுக்கிறாங்க. ஷார்ட்ஸ் டிஷர்ட் அப்படி போட்டுப்பாங்க இல்லைங்களா, அது வந்து வீடியோ எதுக்கேத்தாலும் வீடியோன்னு எடுக்கிறாங்க. பாதி பொண்ணுங்க அதுவே பயப்படுறாங்க. எங்களோட அனுமதி இல்லாம இவங்க யாரோ எதுக்காக வீடியோ எடுக்கிறாங்க அப்படின்றாங்க. வீடியோ நீங்க ஜென்ஸையும் உள்ள கூட்டு வரீங்கன்னு கேட்டாவே மிரட்டிடுறாங்க. இது என் வீடு, நீங்க இருக்கக்கூடாது, நீங்க போயிடணும் அப்படின்றாங்க. இது சிவில் மேட்டர். சுதாகர்ன்றவர் வந்து ஹாஸ்டல்ல ஒரு இன்மேட், அவங்க பேரு சொல்ல விருப்பப்படலை நானு. அந்த பொண்ணை வந்து பைப்பால அடிச்சு மார்பு பிடிச்சி டச் பண்ணி தேவையில்லாம பண்ணாங்க. அப்ப சுதாகர்ன்றவங்க ஒய்ஃபும் பக்கத்துலதான் இருந்தாங்க. அந்த பொண்ணு வந்து மத்த பொண்ணுங்க வந்து கேட்டிருக்காங்க, இந்த மாதிரி பண்றது நியாயமா, நீங்க உங்களுக்கு இடம் மேட்டர் இருந்தா அது நீங்க பாத்துக்கோங்க, ஆனா இப்படி டச் பண்றீங்களே இது நியாயமான்னு கேட்டா அப்படிதான் பண்ணுவோம், நீங்க வெக்கேட் பண்ணிட்டு போயிடுங்க, இங்க இருக்காதீங்க, நீங்க இருந்தீங்கன்னா அப்படிதான் பண்ணுவோம் நாங்க அப்படின்றாங்க. அப்படிதான் சொல்லியிருக்காங்க. சுதாகர்ன்றவங்க அவங்க பொண்டாட்டி, அவங்க பேர் வந்து சுரேகான்றவங்க, அவங்க 2 பேருமே இப்படிதான் பண்றாங்க. ஜென்ஸை கூட்டு வந்து யாரையோ ஜென்ஸுகளை கூட்டு வராங்க, சின்ன சின்ன பசங்களை கூட்டு வராங்க, டீனேஜ் பசங்களை கூட்டு வராங்க, செக்ஸுவலா ஹராஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. எங்களுக்கு பொண்ணுங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. ஜென்ஸ் ஹாஸ்டலுக்கு நாங்க விட போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தங்கியிருக்கிற பொண்ணுங்க கிட்ட சொல்றாங்க. பொண்ணுங்க நடமாடும் போதே வந்து ஆம்பளை பசங்களை மேல கூட்டு வந்து என்னோட வீட்டுல தங்கியிருக்கிற பொண்ணுங்கிட்டையும் கதவை தட்டி திறந்து ரூமு காட்டுறாங்க. கேட்டா வந்து இது என்னோட பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. பொண்ணுங்களுக்கு சேஃப்டி கிடையாது. அங்க யாரு ரேப் பண்ணிட்டு போயிட்டா கூட இந்த இன்ஸ்பெக்டர் எந்த கேள்வியும் கேட்க மாட்டாரு. அங்கே சேஃப்டியே கிடையாது. எனக்குமே உயிருக்கு உத்தரவு அது கிடையாது. சுதாகர்ன்றவர் வந்து சொல்லியே செய்யறாரு. இன்ஸ்பெக்டர் சொல்லிதான் நான் அடிக்கிறேன், இன்ஸ்பெக்டர் சொல்லிதான் நான் வந்து டஸ்பாஸ் பண்ணி உள்ள உட்காந்துருக்கேன், இன்ஸ்பெக்டர் சொல்லிதான் நான் எல்லாமே செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர்ன்றவர் ஸ்ட்ராங்கா ஒரு பிரச்சனை பண்ணும் போதே ஸ்ட்ராங்கா மென்ஷன் பண்ணி தான் பண்றாரு. அது எங்களுக்கு அது என்னன்னே தெரியல. அது இன்ஸ்பெக்டருக்கு சுதாகருக்கு என்ன உறவுன்னு எங்களுக்கு தெரியல. நான் கம்ப்ளைண்ட் கொடுத்து 10 நாள் கழிச்சுதான் வந்து எனக்கு சிஎஸ்ஆர் போட்டிருக்காங்க. அந்த சிஎஸ்ஆர் கூட எப்படி போட்டிருக்காங்கன்னா, நான் ஏசிக்கு டிசிக்கு எல்லாருக்கும் கம்ப்ளைண்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் எனக்கு 10 நாள் கழிச்சு இந்த சிஎஸ்ஆர் போட்டு கொடுத்துருக்காங்க. இது போட்டு கொடுத்ததுக்கு அப்புறமா நான் ஏசி கிட்ட டிசி கிட்ட போயிட்டேன்னு சொல்லிட்டு அவர் வந்து அவரோட ஈகோ கிளாஷ் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. நீ எங்க போனாலும் இந்த ஸ்டேஷன் லிமிட் இருந்ததா என் டேபிளுக்கு தான் வரணும், அப்புறம் நான் பாத்துப்பேன், உன் மேலேயே எஃப்ஐஆர் போடுவேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு என்கிட்ட. எங்களுக்கு ஏதோ இருக்குது பிரச்சனை, பில்டிங் பிரச்சனை ஏதோ இருக்குது, அது எல்லாத்தையும் விட்டுருங்க, அது சிவில் நேச்சர், இவர் வரவே கூடாது. நான் கேட்கறது என்னன்னா, இது அடுத்தது கூட எங்களை கேட்கட்டும் உட்கார வச்சுட்டு, ஆனா தங்கியிருக்கிற பொண்ணுங்களுக்கு சேஃப்டி கிடையாது. அவர் எந்த ஆக்ஷனுமே எடுக்கல. அப்போ பொண்ணுங்களுக்கு வந்து ஒரு சேஃப்டி இல்லைன்னா என்ன பண்றதுன்னு நீங்க சொல்லுங்க. ஆட்சி மாறி போச்சு இல்ல, ஆட்சி மாறிச்சுன்னா பொண்ணுங்களுக்கு சேஃப்டின்னு சொல்லியிருக்காருல்ல விஜய், அவர் சொல்லியிருக்காருல்ல, சிஎம் விஜய் அவர் சொன்னாரா இல்லைங்களா? அப்போ அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? ஒரு சேஞ்சுமே தெரியலையே. அத்தனை பொண்ணுங்களை அடிச்சு விரட்டிருக்காங்கல்ல. வயிறா எரியுது எனக்கு. அப்படி பொண்ணுங்க அவங்க பேரண்ட் எல்லாம் வந்து நம்ம கிட்ட கேக்குறாங்க, உங்களை நம்பி தானமா ஊர் விட்டு ஊர் வந்திருக்காங்க, வேலை செய்யறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எந்த லேடிஸ் ஹாஸ்டல் அது சேஃப் இப்படி இல்லை இருந்ததுன்னா வேற லேடிஸ் ஹாஸ்டல்ல போய் சேர்றதுக்கு பயப்படுவாங்கல்ல.
நாங்களும் வேற லேடிஸ் ஹாஸ்டல் நடத்துறதுக்கு யோசிப்பாங்கல்ல. நீங்க வெக்கேட் பண்ணிட்டு போயிடுங்க, இங்க சேஃப்டி கிடையாது. சேஃப்டி கொடுக்கறது யாரு? போலீஸ் தானே. அப்புறம் போலீஸே வந்து பொண்ணுங்கிட்ட சொல்லலாமா சேஃப்டி கிடையாதுன்னு சொல்லிட்டு? இது வந்து நான் கேஸ் வந்து கோர்ட்ல போட்டிருக்கேன். இது வந்து கோர்ட்டு மூலியமா நான் போறதுக்கு ரெடி தான். எனக்கு தேவை, நான் இது வரைக்கும் 1 மாசமா நான் ஸ்டேஷனுக்கு அலையிறேன், எனக்கு உண்டான நியாயம் கிடைக்கல. பொண்ணுங்களுக்கு சேஃப்டி கிடையாது. கேளம்பாக்கம் ஸ்டேஷன்ல பொண்ணுங்களுக்கு சேஃப்டி யாருமே கொடுக்க மாட்டாங்க. யாரும் தயவு செஞ்சு போவாதீங்க. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்லிட்டு சிஎம் சார் சில பேர் எல்லாம் வச்சிருக்காரு. ஆனா கேளம்பாக்கம் ஸ்டேஷன்ல அது இது வரைக்கும் நடந்தது கிடையாது, நடக்கவும் இல்லை. இதுக்கப்புறம் நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல. எனக்கு நடக்கல. ஏன் ஒரு பொண்ணுக்கு நடக்கலைன்னா பரவாயில்ல, என் ஹாஸ்டல்ல 50 பொண்ணுங்களுக்கு நியாயம் நடக்கல. இன்ஸ்பெக்டர் எந்த ஆக்ஷன் எடுக்கல. பெண்களுக்கான பாதுகாப்பும் எனக்கு உண்டான நியாயமும் சிஎம் சார் கிட்ட ஒரு கோரிக்கையை நான் வைக்கிறேன். இதுக்காக நடவடிக்கை எடுக்க சொல்றேன். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிவில் கேஸ பத்தி நாங்க கூட கோர்ட்ல பார்த்துப்போம், ஆனா பெண்களுக்கான பாதுகாப்பு இந்த தமிழகத்துல ஒழுங்கா கிடைச்சிருக்கணும் தானே. முதலமைச்சர் வந்து என்ன சொல்லியிருக்காரு, பெண்களுக்கான பாதுகாப்புலாம் நாங்க கரெக்டா கொடுப்போம், சிங்கப்பெண் படையே நாங்க அதுக்காக தான் இறக்கி விட்டுருக்கோம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. ஆனா இங்க அது மாதிரிலாம் எதுவுமே நடக்கிறது இல்லையே. எங்களுக்கு பாதுகாப்பு வேணும்ன்ற காரணத்தினால தானே காவல் அதிகாரிகள் கிட்ட போயிட்டு நாங்க பாதுகாப்பு கேட்கிறோம். ஆனா காவல் அதிகாரியே இதுக்கு துணை போறாரே, வேற யார்கிட்ட போய் நாங்க கம்ப்ளைண்ட் கொடுக்கறது அப்படின்ற மாதிரி அந்த நிர்வாகத்தை சேர்ந்தவங்க சொல்றாங்க. காவல் அதிகாரி சந்துரு என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க இதே மாதிரி பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஏன் டேபிள் கிட்டதான் உங்களோட கம்ப்ளைண்ட் எல்லாம் வரணும், உங்க மேலேயே கேஸ திருப்பி விட்டுருவேன் அப்படின்ற மாதிரி எங்களை பயமுத்துறாரு, எங்களை அச்சுறுத்தும் வகையில பேசுறாரு அப்படின்ற மாதிரி அந்த விடுதியோட உரிமையாளர் சொல்றாங்க. காவல்துறை இருக்காங்க, முதலமைச்சர் இருக்காரு, நம்மளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது அப்படின்னு தான் எந்தெந்த ஊர்ல இருந்தோ சென்னையில வந்து வேலை பாக்குறாங்க. ஆனா ஹாஸ்டல் தங்கி இருக்கிற இடத்துல கூட இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் கொடுக்குற நிலைமையில தான் தமிழகம் இருக்குது அப்படின்றது நிதர்சனமான உண்மையாதான் இருக்கு. இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு உரிய தண்டனையும் சட்டத்தை கடுமையா ஆக்கினா மட்டும்தான் பெண்கள் மேல கை வைக்க கூடாது அப்படின்னு ஆண்களுக்கு பயம் வரும். எந்த விஷயத்துல மாற்றம் வருதோ இல்லையோ, பெண்களுக்கான பாதுகாப்புல மட்டும் மாற்றம்ன்றது இன்னி வரையிலும் ஏற்படுத்தாம தான் இருக்கு. முதலமைச்சர் இதை பார்த்து பெண்களுக்கான பாதுகாப்பை மேலும் அதிகரிக்கணும் அப்படின்றது இங்க இருக்க மக்களோட கோரிக்கையாவே இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு சிகப்பு நாடா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.